வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த மாதம் இஸ்ரேலுடனான 12 நாள் போர் தொடங்கியதிலிருந்து வெளியே தலைகாட்டாத ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி நேற்று சனிக்கிழமை இரவு முதல் தடவையாக பொதுவெளியில் தோன்றியதாக ஈரானிய அரசு ஊடகங்களும் அவரது அதிகாரப்பூர்வ வலைத்தளமும் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசி தாக்குதல் நடத்திய பின்னர் திரு கமேனி கடந்த வாரம் தனது இரண்டாவது பொது அறிக்கையில் ஒரு கடுமையான காணொலி செய்தியை வெளியிட்டார். ஆனால் அவர் பொது வாழ்வில் இருந்து நீண்ட காலமாக விலகி இருப்பது அவரது 3 தசாப்த கால ஆட்சியின் போது இதற்கு முன் நடைபெற்றதில்லை. அதனால் அவர் வெளியே தலைகாட்டாமல் இருந்தது அவரது உடல்நலம் மற்றும் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் குறித்த ஊகங்களை தூண்டியது. பல வாரங்களாக ஒரு தரையடி சுரங்கத்தில் தஞ்சமடைந்த பின்னர் சனிக்கிழமை இரவு திரு கமேனி தனது வளாகத்தில் நடைபெற்ற ஆஷூராவுக்கான வருடாந்த ஷியா பிரிவு மத விழாவில் கலந்து கொண்டார். கருப்பு மதகுருமார் அங்கி மற்றும் துரங்க கோடுகள் கொண்டு காஃபியை அணிந்து திரு கமேனி உள்ளே நுழைந்த போது நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் எழுந்து நின்று தங்கள் கைகளை காற்றில் தட்டி ஹெய்தர் ஹெய்தர் என்று கோஷமிட்டனர். அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான காணொலிகளில் திரு கமேனி கையசைத்து மேடையின் ஓரத்தில் அமர்ந்தார். மேடையில் இருந்த யாருடனும் அவர் எதுவும் பேசவில்லை. மேடையில் ஈரானின் துணை ஜனாதிபதி, நீதியமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகர் உட்பட முக்கிய பிரமுகர்கள் தரையில் அமர்ந்திருந்தனர். நாற்காலியில் அமர்ந்திருந்த ஒரே நபர் திரு கமேனி மட்டுமே. அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி தளங்களை குண்டு வீசி தாக்கிய பின்னரும் இஸ்ரேலுடனான போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த பின்னரும் பொதுமக்களுக்கு அவர் அளித்த சுருக்கமான காணொலி செய்திகளில் கரகரப்பான குரலில் வாக்கியங்களை முடிக்க முடியாமல் பலவீனமாக தோன்றினார். தனது அறிக்கையில் ஈரானும் அதன் ஆதரவு இயக்கங்களும் இஸ்ரேலுடனான ஒரு வருடத்திற்கும் மேலான போரால் மிகவும் பலவீனம் அடைந்திருந்தாலும் ஈரானின் வெற்றியை அவர் அறிவித்தார். ஷியா பிரிவு இஸ்லாத்தின் மிகவும் புனிதமான மத சடங்குகளான அஷூராவுக்கு அவர் நேரில் செல்லாது தவிர்த்திருந்தால் அவரது இருப்பு பற்றிய சந்தேகம் மேலும் அதிகமாகி இருக்கும். இஸ்லாமிய நாள்காட்டியின் முதல் மாதம் மொஹர்ரமின் 10ஆம் நாளான ஆஷூரா இஸ்லாமின் ஷியா மத பிரிவினருக்கு முக்கிய தினம். ஷியா இஸ்லாத்தில் நபிகள் நாயகத்தின் பேரனும் 3வது ஷியா இமாமுமான ஹுசைன் இப்னு அலியின் போர்க்கள மரணத்தை ஆஷூரா நினைவு கூர்கிறது. இஸ்லாமிய நாள்காட்டியில் 10வது மொஹர்ரம் 61 ஹிஜ்ரி அல்லது ஆங்கில நாள்காட்டியில் 680வது ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி உமையாத் கலீஃபா ஜாசித் இப்னு முஆவியா படைக்கு எதிரான கர்பாலா போரில் இமாம் ஹுசைனின் படை சில நாட்கள் சுற்றி வளைக்கப்பட்டு அருகிலுள்ள ஜூப்ரிட்டிஸ் நதியின் குடிநீர் மறுக்கப்பட்ட நிலையில் இமாம் ஹுசைன் தனது பெரும்பாலான ஆண் உறவினர்கள் மற்றும் அவரது சிறிய பரிவாரங்களுடன் கொல்லப்பட்டார். ஆஷூராவின் போது சியா முஸ்லிம்கள் ஊர்வலங்கள், புலம்பல்கள் மற்றும் லடம் எனப்படும் மார்பில் அடித்துக் கொள்வது ஆகியவற்றின் மூலம் பொது தூக்க வெளிப்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். பொதுமக்களின் பார்வையிலிருந்து வாரக்கணக்கில் வெளியேறிய பின்னர் நேற்றிரவு ஆஷூரா மத விழாவில் கமேனி தோன்றியது சந்தேகத்திற்கு இடமின்றி அவரது தளத்தை உற்சாகப்படுத்தும் என்று அமெரிக்க ராஜாங்க கொள்கையில் கவனம் செலுத்தும் வாஷிங்டனை தளமாக கொண்ட அமைப்பான DAWN-இன் ஈரானிய நிபுணர் ஒமிட் மெமரியன் கூறினார். இஸ்லாமிய குடியரசின் ஆட்சியை அகற்ற அமெரிக்காவாலோ அல்லது இஸ்ரேலாலோ முடியவில்லை என்பதை ஈரானிய மக்களுக்கு காட்டவும் இது அனுமதிக்கும். இஸ்லாமிய புரட்சி மன்னர் ஷாவின் முடியாட்சியை கவிழ்த்த 1979ஆம் ஆண்டு முதல் ஆதரவாளர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளுக்காக சுப்ரீம் தலைவர் தனது இல்லத்தில் இரவு துக்கச் சடங்குகளை நடத்தி வருகிறார். சனிக்கிழமை இரவு அவர் தோன்றிய செய்தியை கேட்டதும் திரு கமேனியின் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். டெஹ்ரானில் உள்ள அரசியல் ஆய்வாளரான முஸ்டபா டிக்கர் ஒரு நேர்காணலில் சனிக்கிழமை இரவு ஆஷூரா விழாவில் கலந்து கொண்டிருந்த போது உச்ச தலைவர் வந்தார் என்று யாரோ கூச்சலிட்டதாக கூறினார். அனைவரும் உடனடியாக தங்கள் தொலைபேசிகளை இயக்கி கடவுள் பெரியவர் என்று கோஷமிடத் தொடங்கினார்கள். கடவுளுக்கு நன்றி சொல்ல தொடங்கினார்கள் என்று அவர் கூறினார். பல நூற்றாண்டுகளாக அஷூரா ஒரு மத சடங்கை விட அதிகமாக இருந்து வருகிறது. இது பெரும்பாலும் அந்த காலகட்டத்தின் அரசியல் மற்றும் சமூக இயக்கங்களை பிரதிபலிக்கிறது. ஈரானில் புரட்சியின் போது மில்லியன் கணக்கானவர்கள் கலந்து கொண்ட ஒரு பெரிய அஷூரா போராட்டம் மன்னர் ஷாவுக்கு எதிரான ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. 2023ஆம் ஆண்டில் அஷூரா தினத்தில் கூட்டங்களும் பாடல்களும் ஈரானில் பெண்கள் தலைமையிலான ஒரு எதிர்ப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாறியது. அதை சுப்ரீம் தலைவரின் தலைமையிலான அரசாங்கம் நசுக்க தொடங்கியது. இந்த ஆண்டு ஈரான் முழுவதும் இஸ்ரேலின் இராணுவ தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வெடித்த தேசியவாதத்தின் எழுச்சியால் விழாக்கள் ஆதிக்கம் செலுத்தின. மன்னர் ஷாவின் சகாப்தத்தின் கீழான ஈரான் உட்பட தேசபக்தி பாடல்கள் மற்றும் இஸ்லாமிய மத பாடல்கள் இந்த நிகழ்வில் ஒலிப்பது வழக்கம். யாஸ்க் மற்றும் டெஹ்ரானில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் கருப்பு உடையணிந்து தங்கள் மார்பில் தாளமாக அடித்துக் கொண்டு இரான் இரான் என ஒற்றுமையாக பாடுவதை காணொலிகள் காட்டுகின்றன.
10ஆம் நாள் மத நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும் குழு போரை தொடர்ந்து ஒற்றுமை மற்றும் தேசியவாத உணர்வுகளை பாதுகாக்கும் நோக்கில் ஹிஜாப் இல்லாத அனைத்து பெண்களும் சிறுமிகளும் ஆண்களுடன் சேர்ந்து பங்கேற்கவும் தன்னார்வ தொண்டு செய்யவும் தலைமுடியை மறைக்க வாய்மொழியாக கூட கோரிக்கை வைக்காமல் அனுமதிக்க முடிவு செய்துள்ளதாக ஈரானிய அதிகாரி மற்றும் முன்னாள் அமைச்சர் ஒருவர் தெரிவித்தார். சனிக்கிழமை இரவு திரு கமேனி நன்கு அறியப்பட்ட மதா அல்லது மத பாடகர் மஹ்மூத் கரீமியை தன்னிடம் வருமாறு சைகை செய்தார். இது அரசு தொலைக்காட்சியில் காட்டப்பட்ட காணொளிகளில் காட்டப்பட்டது. அவர் மஹ்மூத் கரீமியிடம் ஏதோ கிசுகிசுத்தார். மஹ்மூத் கரீமி மைக்ரோபோனுக்கு திரும்பி சுப்ரீம் தலைவர் ஈரான் பாடலில் தமது சொந்த வடிவ பாடலை பாடுமாறு கேட்டுக்கொண்டதாக அறிவித்தார். அதாவது மன்னர் ஷாவின் ஈரான் பாடல் அல்ல, இது அதன் மற்றும் ஒரு வடிவம். பாடல் பாடப்பட்ட போது அலி கமேனி தனது மார்பில் அடித்துக் கொண்டார். கூட்டத்தினர் சேர்ந்து பாடினர். 10வது நாள் விழாக்களில் ஹிஜாப் இல்லாத அனைத்து பெண்களும் சிறுமிகளும் ஆண்களுடன் சேர்ந்து பங்கேற்க அனுமதிக்கப்பட்டிருப்பது ஒரு ஆச்சரியமான காட்சியே. விழா முடிந்த பின் அலி கமேனி நிரந்தரமாக தனது இல்லத்திற்கு திரும்பினாரா அல்லது தரையடி சுரங்கத்திற்கு திரும்பினாரா என்பது தெளிவாக தெரியவில்லை. இஸ்ரேல் ஈரான் இடையிலான 12 நாள் போரில் ஈரானின் உயர்மட்ட தளபதிகளில் பலர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலிய படுகொலைகளுக்கு உதவியது ஏதோ ஒரு வகை தகவல் தொடர்பு முறையை பயன்படுத்தி கொல்லப்பட வேண்டியவர்களின் இருப்பிடங்களை இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் கண்டுபிடித்ததாக கூறப்பட்டது. இப்போது அதில் ஒரு மாற்றம். ஒரு உயர் புரட்சிகர காவலர் படைப்பிரிவு தளபதியை இஸ்ரேல் வேறு ஏதோ ஒரு விதத்தில் கண்டுபிடித்துக் கொண்டதாக அவரது மகள் தெரிவித்துள்ளார். ஈரானிய பாதுகாப்பு படைகளின் உச்ச தளபதி அலி ஷட்மானியின் மகள் மக்திக் ஷட்மானி அது பற்றி கூறிய போது, எனது தந்தையின் இருப்பிடம் ஒவ்வொரு சில மணி நேரத்திற்கும் மாறியது. அவர் எந்தவித ஸ்மார்ட் சாதனங்கள் அல்லது தொலைபேசிகளை எடுத்துச் செல்லவில்லை. பாதுகாப்பு நெறிமுறைகள் மிக இறுக்கமாக பின்பற்றப்பட்டன. ஆனால் அவர் போர் தலைமையகத்தில் இருந்த நேரத்தில் அவர் இஸ்ரேலால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்று தெரிவித்தார். ஈரானின் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் தளபதியாக நியமிக்கப்பட்ட அலி ஷட்மானி பதவியேற்ற 4 நாட்களுக்கு பின்னர் கொல்லப்பட்டார். அவருக்கு முன் ஈரானிய பாதுகாப்பு படைகளின் உச்ச தளபதியாக இருந்து கோலம் அலி ரஷீத் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடங்கிய முதல் நாளே கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்ட உடனேயே சுப்ரீம் தலைவர் அலி கமேனி அவரை மாற்றீடு செய்வதற்கு அலி ஷட்மானியை நியமித்தார். அதனால் அலி ஷட்மானி கண்டிப்பாக குறிவைக்கப்படுவார் என்பது அவருக்கே தெரிந்திருக்கும். அதனால் அவர் உத்தரவாதமாக தன்னுடன் எந்த ஒரு டிஜிட்டல் சாதனம் அல்லது வேறு சாதனம் எதையும் வைத்திருக்க மாட்டார் என எதிர்பார்க்கலாம். தனது தந்தை படுகொலை செய்யப்பட்ட போது சீருடையில் இல்லை என்றும் இராணுவ சின்னம் இல்லாத வெற்று தூசி படிந்த ஆடைகளை அணிந்திருந்த போதும் கண்காணிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் என்றும் மக்திக் ஷட்மானி மேலும் கூறினார். ஈரானிய ராணுவ தளபதிகளை கண்காணிக்க இஸ்ரேல் வாட்ஸ்அப் செய்தியிடல் செயலியை பயன்படுத்தியது என்ற ஈரானிய ஊடகங்களின் கூற்றுகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். 12 நாள் போரின் போது ஈரானிய அரசு ஊடகங்கள் பொதுமக்களை தங்கள் ஸ்மார்ட் போன்களில் இருந்து வாட்ஸ்அப்பை நீக்குமாறு வலியுறுத்தின. அந்த செயலி சிக்னல்களை இஸ்ரேலுக்கு அனுப்பியதாக ஈரானிய ஊடகங்கள் குற்றம் சாட்டின. இந்த குற்றச்சாட்டை வாட்ஸ்அப் மறுத்ததுடன் ஈரானுக்குள் தகவல் தேவைப்படும் பயனர்களுக்கு சேவைகளை அணுகுவதை தடுக்க இதுபோன்ற கூற்றுக்கள் ஒரு சாக்காக பயன்படுத்தப்படலாம் என்றும் எச்சரித்தது. போரின் போது ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவை சேர்ந்த பல உயர் தளபதிகளை இஸ்ரேல் கொன்றது. உறுதிப்படுத்தப்பட்ட இறப்புகளில் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி முகமது பகேரி, புரட்சிகர காவலர் படைப்பிரிவு தலைவர் ஹொசைன் சலாமி, IRGC விண்வெளி படை தளபதி அமீர் அலி ஹாஜிசாதே மற்றும் IRGC நடவடிக்கைகளுக்கான துணை மெக்தி ரபானி ஆகியோர் அடங்குவர். இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டின் பெயர் குறிப்பிடாத வட்டாரம் ஒன்று ஈரானிய தளபதிகளிடமிருந்து ஏதோ ஒரு சாதனம் மூலம் அவர்களது இருப்பிடம் அடையாளம் காணப்பட்டது என்று கூறியதை நேற்று நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். ஆனால் அலி ஷட்மானியிடம் எந்த ஒரு சாதனமும் இல்லாத நிலையில் அவர் துல்லியமாக தாக்கப்பட்டுள்ளார் என்றால் மொசாட் மிக நுணுக்கமான ஏதோ ஒரு அடையாளப்படுத்தல் முறையை வைத்திருக்கிறது என்று அர்த்தமாகிறது. அலி ஷட்மானி ராணுவ சீருடை கூட அணிந்திருக்கவில்லை. அதனால் ராணுவ சீருடையில் உள்ள பட்ஜ் அல்லது ஏதாவது பக்கத்தில் நுணுக்கமாக மைக்ரோசிப் ஏதாவது பொருத்தப்பட்டிருக்கவும் வாய்ப்பு இல்லை. அலி ஷட்மானியும் மிக கவனமாக இருந்துள்ளார். அவர் தூசி படிந்த ஆடைகளை அணிந்திருந்த போதும் கண்காணிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் என்றும் மக்திக் ஷட்மானி கூறியுள்ளார். ஆடையின் பிரதிபலிப்பை தடுப்பதற்கு தூசி படிந்த ஆடைகளை அணிவது ஒரு பாதுகாப்பு செயல்முறை. எப்படியாக அனைத்து தடுப்புகளையும் பயன்படுத்திய நிலையில் அவரது இருப்பிடத்தை மொசாட்டால் சரியாக அடையாளப்படுத்த முடிந்திருக்கிறது என்றால் இதில் ஏதோ விவகாரம் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது ஈரானில் சுப்ரீம் தலைவர் அலி கமேனி உட்பட யாரும் பாதுகாப்பாக இல்லை என்று எடுத்துக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஈரானிய ராணுவ தலைமையகத்தில் உள்ளது மொசாட்டின் உளவு வலை விரிப்பு. ஈரானின் சீர்திருத்த இயக்கத்தின் முக்கிய நபர்கள் ஆபரேஷன் எழும் சிங்கத்தின் முதல் வாரத்தில் ஈரானில் ஆட்சி மாற்ற செயல்முறைக்கு இஸ்ரேலின் ஆதரவை கூறியதாக லண்டனை தளமாக கொண்ட ஈரானிய எதிர்க்கட்சி வலையமைப்பு மனோட்டோ நேற்று சனிக்கிழமை செய்தி வெளியிட்டது. இஸ்ரேலின் நன்கு அறியப்பட்ட ஒரு வட்டாரம் இந்த அறிக்கையை கொள்கையளவில் உறுதிப்படுத்தியது மற்றும் இஸ்ரேலிய ஆதரவு கோரி அனுப்பப்பட்ட கடிதத்தில் கையொப்பமிட்டவர்களில் பல முக்கிய ஈரானிய சீர்திருத்தவாதிகள் இருப்பதாக கூறினர்.
ஆட்சி மாற்று செயற்பாட்டில் இஸ்ரேல் எங்களை ஆதரித்தால் எங்கள் வேட்பாளர்கள் நாட்டின் நிர்வாகத்தை ஏற்க முழுமையாக தயாராக உள்ளனர் என்று அந்த கடிதம் குறிப்பிட்டது. ஈரானின் சீர்திருத்தவாதிகளின் முகாமில் மூத்த நபரான முஸ்தபா தாஜாதே மற்றும் இஸ்லாமிய புரட்சியின் தலைவராக இருந்த ருஹோலோ கொமேனியின் பேரன் ஹசன் ஹொமேனி உட்பட எதிர்கால ஈரானிய அரசாங்கத்தின் பல சாத்தியமான உறுப்பினர்களை அந்த கடிதம் பட்டியலிட்டுள்ளது. ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி ஹசன் ருஹானியின் பெயரும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடிதத்திற்கு இஸ்ரேல் அரசாங்கம் இன்னமும் பதில் கொடுக்கவில்லை. ஆனால் இஸ்ரேல் அத்தகைய கோரிக்கைகளுக்கு பதில் கொடுக்க தயாராக இல்லை என்றும் அத்தகைய பாதையில் இஸ்ரேல் ஒருபோதும் செல்லாது என்றும் இஸ்ரேலிய வட்டாரம் மனோட்டாவிடம் தெரிவித்தது.